நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. In a man's heart, nevertheless, it is the Lord's purpose that will stand. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். We've been looking at the truth concerning man. மனுஷனை குறித்த சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம். Why God created man? ஏன் தேவன் மனிதனை உண்டாக்கினார்? Why God created man as male and female? ஏன் தேவன் மனுஷனை ஆண் பெண் என்று உண்டாக்கினார்? What is his purposes? What are God's purposes? அதை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் என்ன? We told you that purpose must be the most important thing in life. நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கையில மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டியது நோக்கம்தான் என்று. If we do not understand purpose, then we do not understand ourselves and our lives. நாம் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு நம்மையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். We must understand our purpose. நம்முடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We must understand the purpose for everything in this world. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றுடைய நோக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Only then can we be successful. அப்பொழுதுதான் நாம் வெற்றிகரமாக இருக்க முடியும். And the Bible is a book of purpose. வேதாகமம் நோக்கத்தின் புத்தகமாக இருக்கிறது. Not a religious rule book. இது ஏதோ ஒரு மத சட்ட புத்தகம் அல்ல. It's a revelation of God's purposes. இது தேவனுடைய நோக்கங்களின் வெளிப்பாடாக இருக்கிறது. I have been showing you even before Genesis chapter 1, where we read the creation, we read about how God created, there was God's purposes. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு முன்பதாகவே நான் உங்களுக்கு காண்பித்தேன், தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கு முன்னரே அவருடைய நோக்கங்கள் இருந்தது என்று. Genesis 1 is the beginning of the Bible, but it's not the beginning of things. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வேதத்தினுடைய ஆரம்பம் தானே தவிர காரியங்களின் ஆரம்பம் அல்ல. The beginning of things goes back to the purposes of God. In God's mind, He purposed something first, then He designed it, then He made it, and we read only the third step, the making of it in Genesis. காரியங்களுடைய ஆரம்பம் ஆதியாகமத்துக்கு முன்னாலே இருக்கிறது. தேவன் அதை குறித்து ஏற்கனவே சிந்தித்தார், ஏற்கனவே ஒரு நோக்கம் கொண்டார். அடுத்ததாக தான் அதை உண்டாக்கினதை ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம். So purpose is the key to fulfillment. ஆகவே நிறைவுக்கு திறவுகோலாய் இருப்பது நோக்கமே. Everything is made for a purpose. எல்லாமே ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. And even though we have so many opinions and ideas about how things ought to be, it is God's purpose that will stand. காரியங்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் அநேகமா இருந்தாலும் கூட தேவனுடைய நோக்கம் மட்டுமே நிலை நிற்கக்கூடியது. Now we looked at the purpose for man, the male man. ஆண் மனுஷனுக்கான நோக்கம் என்ன என்பதை நாம் கண்டோம். Now we are looking at God's purpose for the female. இப்போது பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Last week we began to look at some of the purposes. I shared with you, I think, 5 purposes. கடந்த வாரம் நான் உங்களோடு கூட 5 நோக்கங்களை பகிர்ந்து கொண்டேன். One is that the female is made to be a companion to the man. முதலாவது மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு துணையா இருக்கும்படியாய் பெண் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Secondly, she is supposed to be a helper. இரண்டாவது அவனுக்கு உதவியா இருக்கும்படி அவள் உண்டாக்கப்பட்டாள். Thirdly, I told you she was made to adapt to the male, adapt to the male. மூன்றாவதாக சொன்னேன், ஆணோடு கூட பொருந்தி வாழக்கூடிய விதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். She is built like that. அப்படிதான் அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். I showed you that is why it is easy for a woman to just leave her father and mother and go after her husband and just live with him, even though he is someone new. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கணவன் புதியவனா இருந்தாலும் கூட தன்னுடைய தகப்பன் தாய் தன்னுடைய பிறந்த வீட்டு எல்லாம் விட்டு பெண் உடனடியே அவனோடு கூட பொருந்து வாழக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுகிறாள். Young girls, before they are married, they wonder how they are going to be able to do it, but you are going to be able to do it because you are made like that. You are made to adapt to a man. பெண்கள் திருமணத்துக்கு பின்னால் நாம் எப்படி வாழ போகிறோமோ, எப்படி பொருந்துவோமோ என்று யோசிக்கிறார்கள். ஆனால் திருமணமான உடனே பொருந்தி விடுகிறார்கள். ஏன்னா அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிற விதமே அப்படிதான் இருக்கு. They are worried about how they are going to leave the father and mother and go they live in a new place. அப்பா அம்மா விட்டுட்டு எப்படி புதிய இடத்துக்கு போய் நாம் வாழ போகிறோம், அந்த கவலை அவளுக்கு. But then they find that God has given them this extraordinary ability to do so. பிறகுதான் இப்படி பொருந்தி வாழக்கூடிய அசாதாரணமான ஆற்றலை தேவன் தந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். But not only in that way, in every way they can adapt very quickly. இந்த விதத்துல மட்டும் இல்ல, எல்லா விதத்திலும் வெகு சீக்கிரத்திலே அவளால் பொருந்தி போக முடியும். Adaptation is something that comes by their nature. இந்த பொருந்துதல் என்பது இயற்கையாக அவர்களுக்கு இருக்கிறது. So if you remember that they are very easily adaptable, they are more prone to adapt themselves to all kinds of situations.
then you can apply that to all situations in life. ஆகவே இவர்கள் சுலபமாக பொருந்தக்கூடியவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் போதும், எல்லா சூழ்நிலைக்கும் அவர்கள் பொருந்தக்கூடியவர்கள் என்பது நமக்கு விளங்கிவிடும். Now fourthly, we saw that they are made to be object of man's love. நான்காவதாக நாம் பார்த்தோம், ஆணுடைய அன்பு, ஆண் அன்பு செலுத்தக்கூடியவளாய் அவள் இருக்கிறாள் என்று. They are made to be objects of love. ஆணுடைய அன்புக்கு பாத்திரமானவளாய் அவள் இருக்கிறாள். That is why when the Bible says in Ephesians 5, love your husbands, love your wives. ஆகவேதான் எபேசியர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூருங்கள். That love is the agape love, the kind of love that God himself has. அந்த அன்பு அகாப்பே அன்பு, அந்த அன்பு தேவனிடத்தில் இருக்கிற அன்பு. And it is a kind of love that initiates, that comes first, loves first. அந்த அன்பு முந்தி அன்பு கூறுகிற அன்பு, அதுதான் ஆரம்பித்து வைக்கிறது. So that kind of love is the love with which the husband is endowed. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is supposed to love with that love. அவன் அப்படிப்பட்ட அன்பினால் அன்பு கூற வேண்டும். Since he's got that first love or the initiating love, the wife is supposed to have a responding love. கணவனிடத்திலே இந்த முந்தி அன்பு கூறும்படியான ஒரு அன்பு இருக்கிறபடினாலே மனைவி அவன் அன்பு கூறும்போது அதுக்கு மாறுத்திரமாக தான் அன்பு கூறுகிறாள். One of the epistles, Paul talks about how wives ought to love their husbands. The word, even though in English language is the same, the word love is used, it is talking about a responsive love, a totally different word in the Greek language. It's talking about a love that responds, not a love that initiates. பவுல் தன்னுடைய நிருபங்கள் ஒன்றிலே மனைவிகளே புருஷர்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறான். தமிழிலே அதே அன்பு என்ற வார்த்தை தான் வருகிறது. ஆனால் கிரேக்க மொழியில பார்க்கும்போது ஆண்களா புருஷர்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த அன்பின் வார்த்தை அகாப்பே என்ற வார்த்தை வராமல் வேறொரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி கூறுகிறார். அந்த வார்த்தை பிரதியுத்தரமாய் அன்பு கூறுகிற வார்த்தையா இருக்கிறது. So it's not the same thing when a wife loves the husband. ஆகவே மனைவி கணவனை அன்பு கூறுவது அதே விதமான அன்பு அல்ல. It is the husband that initiates and the wife that responds. கணவன் தான் அதை துவக்குகிறான், மனைவி அதுக்கு பதில் கொடுக்கிறாள். Now we look at the 5th, 6th and the 7th items here. இன்றைக்கு 5, 6, 7 இவைகளை பார்க்க போகிறோம். About the purpose for the female. பெண்களுக்கான நோக்கத்தை குறித்து. The female is made to represent the nature, the true nature of the male. ஆணுடைய உண்மையான சுபாவத்தை பிரதிபலிக்கக்கூடியவளாய் பெண் இருக்கிறாள். Let me say it again. மறுபடியும் சொல்லுகிறேன். The female is made to represent or reflect the true nature of the male. ஒரு ஆணுடைய உண்மையான சுபாவத்தை அல்லது உண்மையான தன்மையை பிரதிபலிக்கிறவளாக பெண் இருக்கிறாள். Turn with me to 1 Corinthians. திரும்ப 1 கொரிந்தியருக்கு chapter 7. 7ஆம் அதிகாரம். Let me read to you verse 11. 11ஆம் வசனத்தை வாசிக்கட்டும். No, 11:7, I'm sorry. மன்னிக்கும் 11:7. Chapter 11 verse 7. 11:7. For a man indeed ought not to cover his head, since he is the image and glory of God, but the woman is the glory of man. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். The woman is the glory of man. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். What does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Now Christians, particularly from our circles, we think glory is something like a cloud, some kind of a glory that comes from heaven and settles on top of us, you know. கிறிஸ்தவர்கள் பொதுவாக இந்த பெந்தகோஸ்தேயர்கள் என்ன நினைக்கிறார்கள்? மகிமை என்று சொன்னாலே ஏதோ ஒரு மேகம் போன்றது, அது அப்படியே தலைமையில வந்து இறங்கி விடுகிறது என்று நினைக்கிறார்கள். The Bible talks about glory in that way also. வேதாகமம் மகிமை என்பதை குறித்து அந்த விதத்திலும் சொல்லுகிறது. But it talks about glory in another way also. ஆனால் மகிமையை வேறொரு விதத்திலும் அது கூறுகிறது. The glory that is talked about here is not that kind of a cloud that comes and descends upon us, a glory cloud, so to speak. இங்கே பேசப்படுகிற மகிமை என்பது ஏதோ அந்த மகிமை மேகம் போல சூழ்ந்து வந்து இறங்குகிறதே, அப்படிப்பட்ட மகிமை அல்ல. Glory here means the true nature of a thing. இங்கே மகிமை என்பது ஒரு காரியத்தினுடைய உண்மையான தன்மை அல்லது சுபாவத்தை குறிக்கிறது. The flower, when it's in full blossom, it is glorious. மலரானது அது பூத்து குலுங்கும் போதுதான் அது மகிமையானது என்று சொல்லுகிறோம். Because it is as it should be. ஏனென்றால் அது இருக்க வேண்டிய விதத்திலே இருக்கிறது. It is showing itself in all of its glory, in all of its beauty. That is why that is why it's full of glory. அது மலர் பூவானது அந்த அளவுக்கு மலர்ந்து இருக்கிறபடினாலே தன்னுடைய முழு வளர்ச்சியும் காண்பித்திருக்கிறபடினால தான் அது மகிமையானது என்று நாம் அழைக்கிறோம். A leopard or a lion is in their prime strength, you see, when they are young. இந்த சிங்கமோ அல்லது சிறுத்தை புலியோ அது இள வயதுள்ளதா இருக்கு
அது வாலிப வயதிலே தான் அது முழு பலத்தோடு கூட இருக்கிறது. Runs it at the fastest speed. மிகவும் வேகமாக ஓடக்கூடியதா இருக்கிறது. It's in its அப்போதான் prime strength, in its all its glory, we say. அது தன்னுடைய பிரதானமான வயதில் இருக்கும்போது, வாலிப வயதில் இருக்கும்போது தான் அது தன்னுடைய முழு மகிமையில் இருக்கிறது என்று The சொல்லுகிறோம். sun begins to shine in the morning and then shines brighter and brighter and brighter till the noon of day where it shines the brightest. சூரியன் காலையில உதிக்கிறது, பிறகு அதனுடைய பிரகாசம் அதிகரித்துக் கொண்டே போகிறது, நடுப்பகலிலே அதிக பிரகாசமா இருக்கிறது. So you see the glory of the sun in its full brightness, or when it's fully bright. ஆகவே at its peak. சூரியன் முழுமையா இப்படி வெளிச்சத்தை தரும்போது பட்ட பகலிலே தான் சூரியனுடைய மகிமையை நம்மால் பார்க்க முடிகிறது. So when the flower is in full blossom, there you see the glory. ஆகவே மலரானது பூத்து குலுங்கும் போது அங்கே அதனுடைய மகிமையை பார்க்கிறோம். Leopard in its prime, at the right peak of its age, it is in its full glory. அல்லது சிறுத்தை புலியானது தன்னுடைய இளவயது வாலிபத்தில் இருக்கும்போதுதான் அதனுடைய மகிமையை அதிலே பார்க்கிறோம். Sun shines the brightest in the midday and therefore it's in full glory. அல்லது சூரியன் பட்ட பகலிலே நன்றாக ஜொலிக்கும் போதுதான் அதனுடைய முழு மகிமையை பார்க்கிறோம். So when anything is in its full true self, that is what is called glory. ஆகவே எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதனுடைய முழு தன்மையும் வெளிப்படும் போதுதான் அதை மகிமை என்று அழைக்கிறோம். Now if you think about it like that, இதை இந்த விதத்தில் நீங்கள் எண்ணினால், the woman was made to be the glory of her husband. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாள். What is that man? Or glory of a man? மனுஷனுடைய புருஷனுடைய மகிமை என்றால் என்ன? What does that mean when it says the woman is the glory of a man? ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? I'll tell you what it means. அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லுகிறேன். It means you want to know how good a man is. ஒரு மனுஷன் அல்லது ஒரு புருஷன் எவ்வளவு நல்லவன் என்று நீங்கள் அறிய வேண்டுமா? You want to know how glorious a man is. ஒரு புருஷன், ஒரு ஆண் எவ்வளவு மகிமையானவன் என்று அறிய வேண்டுமா? Then you have to look at his wife. அப்படியானால் அவனுடைய மனைவியை பார்க்க வேண்டும். You have to look at the women in his home. அவன் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்திரீயை பார்க்க வேண்டும். Even his daughter, his sisters or somebody, அல்லது அந்த ஆணுடைய மகளையோ அல்லது அவனுடைய சகோதரிகளையோ பார்க்க வேண்டும். or his mother. அல்லது அவனுடைய தாயை பார்க்க வேண்டும். How is he related to them? அவர்களோடு எப்படி அவன் தொடர்புடையவனாய் இருக்கிறான்? What kind of a relationship does he have? என்ன விதமான ஒரு உறவு அவனுக்கு How இருக்கிறது? does he impact them? அவன் எவ்வாறு அவர்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறான்? The glory of the man is the woman. புருஷனுடைய மகிமை ஸ்திரீயா இருக்கிறாள். Particularly true about marriage and marriage relationship. இது திருமணத்திலே, திருமண உறவிலே முற்றிலும் உண்மையா You இருக்கிறது. can look at the woman and tell what the man is like. அந்த ஸ்திரீயை பார்த்து அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லிவிடலாம். When you look at a woman who is all worried and in burden and walking around with great heaviness and not happy, கவலையினால் நிறைந்து, பாரத்தினால் நிறைந்து, சந்தோஷம் இல்லாமல் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற ஒரு ஸ்திரீயை கண்டால் something is wrong. அங்க ஏதோ பிரச்சனை That speaks இருக்கு. about the man and what kind of a man he is. அதுவே அந்த புருஷனை குறித்து, அவன் எப்படிப்பட்ட புருஷன் என்பதை குறித்து பேசுகிறது. When the woman looks like she's all beat and she doesn't even have time to comb her hair and doesn't even have time to wash her face or make herself right, look right, and she looks always run down. ஸ்ரீயானால் எப்ப பார்த்தாலும் தலைவெறி கோலமாய் முகத்தை கூட கழுவாமல் சோர்ந்து தளர்ந்து போன அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தால், Doesn't care about anything. எதை பற்றியும் கவலையே இல்லாமல், It truly reflects something about the situation there. அது மெய்யாவே அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பிரதிபலிக்கிறது. It reflects what the man is like. அந்த புருஷன் எப்படிப்பட்டவன் என்பதை அது பிரதிபலிக்கிறது. If the woman has to work and go to work and come back from work and work and the husband, if you see a woman like that, then that means the husband is not doing his part. ஸ்திரீயானவள் வேலை 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 என்று இருந்து கொண்டு அப்படியே அவள் இருப்பாள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? புருஷன் அவன் செய்ய வேண்டிய பங்கை ஆற்றவில்லை என்று அர்த்தம். She carries all the financial load. பண விஷயத்திலே எல்லாவற்றையும் அவள் தான் பார்த்துக் கொள்கிறாள். She takes care of all the responsibilities. எல்லா பொறுப்புகளையும் அவளே கவனித்துக் She கொள்கிறாள். makes all the decisions. அவளே எல்லா தீர்மானங்களையும் எடுக்கிறாள். She does everything. அவளே எல்லாவற்றையும் செய்கிறாள். She is the one that is responsible for everything. எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அவதான். Then that is a reflection on what kind of a man is there in the home. அப்படியானால் அந்த வீட்டிலே என்ன விதமான ஒரு ஆண் இருக்கிறான் என்பதை அது பிரதிபலிக்கிறது. Now I think that is what it means here when it says the woman is the glory of the man. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை என்று சொல்லும்போது இதுதான் அர்த்தம் என்று நான் எண்ணுகிறேன். That's why I believe that if young girls, if they are interested in marrying somebody, ஆகவேதான் வாலிப பெண்கள் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள ஆர்வம் காட்டும்போது
You need to find out what kind of a man he is. அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆண் என்பதை நீங்கள் கண்டறிய How வேண்டும். can you find out what kind of a man a person is? ஒரு ஆள் எப்படிப்பட்டவன் என்பதை எப்படி கண்டறிவது? You can look at it in many ways. I've already given the list. பல விதங்களை அதை பார்க்கலாம். ஏற்கனவே அந்த பட்டியலே கொடுத்திருக்கேன். Don't want to go through the list again. அப்படியே பட்டியலை சொல்ல விரும்பல. But you can look at it this way also. ஆனா இந்த விதத்திலும் கூட நீங்கள் அதை பார்க்க முடியும். You can look at how he takes care of the women. ஸ்திரீயை அல்லது பெண்களை எவ்வாறு அவன் கவனித்துக் கொள்கிறான் அந்த விதத்திலும் பார்க்கலாம். How he treats the women. அதாவது பெண்களை எவ்வாறு How நடத்துகிறான், he cares for the women. பெண்களை எவ்வாறு கரிசனையோடு நடத்துகிறான், How he respects the women. எப்படி பெண்களை மதிக்கிறான், How does he deal with the women? பெண்களோடு எப்படி நடந்து கொள்கிறான், You know, what is his thinking about women, general thinking about women. பெண்களை குறித்து அவனுக்கு பொதுவாய் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? If a man generally thinks very low of women, பொதுவா ஒரு ஆண் பெண்களை குறித்து ரொம்ப மட்டமா நினைச்சான்னா you're going to get into big trouble when you marry such a man. அப்படிப்பட்ட ஒரு ஆளை திருமணம் செய்து வந்தா உங்களுக்கு பெரும் பிரச்சனை தான். If you know that he doesn't treat women well and doesn't look at women in a good way, பெண்களை ஒழுங்கா நடத்துவது கிடையாது, பெண்களை நல்ல ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பது கிடையாது, doesn't have a good attitude about women, பெண்களை குறித்து அவனுடைய மனப்பான்மையே சரியில்லை, has a demeaning type of attitude towards women, பெண்களை குறித்து ஒரு கேவலமான எண்ணம் தான் அவனுக்கு இருக்கிறது என்றால், then that marriage is going to have a lot of difficulty and the wife is going to face a lot of difficulty. பிறகு அந்த திருமணத்துல ரொம்ப கஷ்டம் இருக்கும், அந்த மனைவி மிகுந்த சிரமங்களை சந்திக்க போகிறாள். But the thing is, a lot of our women don't know about this. ஆனா உண்மை என்னன்னா நம்முடைய ஸ்திரீகள் அநேகருக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. They are well settled with this thing and they settle down for less. அதாவது இதை விட குறைவான இருந்தாலே போதும் அப்படியே இருந்துட்டாங்க. They say, well, that's the way men are. ஆம்பளைங்கன்னா அப்படிதான் அப்படின்றாங்க. So what do you expect from a man? ஆம்பளை கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறது? That's the way he thinks about women. All men are like that. பெண்களை குறித்து அவன் அப்படிதான் நினைக்கிறான், எல்லா ஆண்களும் அப்படிதான். You get married and go over to your in-laws house and the father-in-law or somebody there says men are like that. You have to be. திருமணம் வாங்கி மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனா அங்க மாமனாரால் வேற யாரும் சொல்லுவாங்க, ஆம்பளைன்னா அப்படிதான், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். All men are like that. எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். I was told that that even when men are not faithful to their wives, they are told, the wife is told, men are like that, you have to adjust. அதாவது மனைவிக்கு உண்மையே இல்லாத ஆண்கள் இருக்காங்களே, அப்படிப்பட்ட ஆண்களை குறித்து அந்த மனைவி கிட்ட என்ன சொல்றாங்க, ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன ஒரு ஞானம் பாருங்க. They say man is like that only. ஆம்பளைன்னா அப்படிதான். So you have to adjust. ஆகவே நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Man will behave like that only. ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான். Well, the Bible doesn't teach like that. வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. Man is not made to behave like that. ஆணானவன் அப்படி நடந்து கொள்ளும்படி உண்டாக்கப்படவில்லை. Man is made to behave in a totally different way. ஆண் முற்றிலும் வித்தியாசமாய் நடந்து கொள்ள வேண்டும். He is supposed to be the provider. அவன் தான் தேவையானதை தருகிறவனாய் இருக்கணும். Supposed to be the protector. அவன் தான் பாதுகாக்க வேண்டும். Supposed to be the cultivator. அவன் தான் பண்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். He is to be the man that takes charge of everything and is responsible for things. அவன் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளியாய் இருக்க வேண்டும். So, it is very simple. The Bible teaches very simply the truth about what a man is supposed to be. ஆகவே ஒரு ஆண்னா எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாய் போதிக்கிறது. And the Bible teaches what a woman is supposed to be. அதே நேரத்தில் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் வேதம் அதையும் போதிக்கிறது. What is a woman supposed to be? பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? She will simply reflect whatever a man is. ஒரு ஆண் என்னவா இருக்கிறானோ அதை அப்படியே அவள் பிரதிபலிக்கிறாள். If she is married to a good man, you can see it all over her. ஒரு நல்ல மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா அவளிலே அதை பார்க்கலாம். She will be reflecting all his goodness upon her. ஏனென்றால் அவனுடைய சகல நல்ல குணங்களை இவள் தன்னிலே பிரதிபலிக்கிறவளாய் இருப்பாள். Hello. Everybody is awful quiet. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன வம்பா போச்சு இப்படி சொன்னா எப்படி? But that's the truth. ஆனா அதுதான் சத்தியம். The woman is the glory of the man. பெண் புருஷனுடைய மகிமையா இருக்கு. What is the true nature of man? ஆணுடைய உண்மையான தன்மை என்ன? Look at the woman, it will show the true nature of man. அந்த பெண்ணை கவனிங்க, அதுவே ஆணுடைய உண்மையான தன்மையை காண்பிக்கும். In some societies, you will see, in some countries I've seen, where most of the men are drunkards and go around and live wild. சில சமுதாயங்களை நான் பார்த்திருக்கேன், अनेक ஆண்கள் குடிச்சு வெறிச்சு அவருடைய இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்வார்கள். And the women are slogging and working and doing everything to make the family run. ஆனால் குடும்பத்தை நடத்துவதற்கு, குடும்பத்தை காப்பாற்ற பெண்கள் தான் போய் மாடாய் உழைப்பார்கள். Isn't that a reflection of what men are like in that society? அந்த சமுதாயத்தில் ஆண் எப்படி இருக்கிறான் அதனுடைய பிரதிபலிப்பு தானே அது. It's very easy, you can look at it and see what their men are like. அத பார்த்த உடனே சொல்லிடலாம் அந்த ஆம்பளைங்க எப்படி இருக்காங்கன்னு. Now the Bible gives definite examples of this. இதை குறித்த சில நிச்சயமான உதாரணங்களை வேதம் தருகிறது. I'm not just referring to 1 Corinthians 11:7 as one isolated verse and basing this whole thing. இந்த போதனை 1 கொரிந்தியர் 11:7 இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நான் கொடுக்கவில்லை. The Bible says that Jesus has a woman, has a bride. வேதம் சொல்கிறது இயேசுவுக்கு ஒரு மணவாட்டி
மனவாட்டி இருக்கிறாள். Her name is the church, the body of Christ. அவருடைய பெயர் திருச்சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம். And look at what he says about that bride. அந்த மனவாட்டியை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். The Bible says that he sent his bride into the world. வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய மனவாட்டியை இந்த உலகத்தில் அனுப்பினார். The reason he sent her into the world is that he may be made known through her. அவளை எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று சொன்னால் அவள் மூலமாக உலகம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் So என்பதற்காக. that the world may know what he is like through her. அவள் மூலமாய் உலகம் அறிந்து கொள்ளும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை. How is the world going to know Jesus? உலகம் எப்படி இயேசுவை அறிய போகிறது? They are going to know Jesus through the one he loves, the church, the bride he loves. இயேசு அன்பு கூறுகிறாரே, அதாவது அவருடைய மனவாட்டியாகிய திருச்சபையை அந்த மனவாட்டியின் மூலமாக தான் உலகம் அவரை அறிந்து கொள்ள போகிறது. They are not going to be able to see Jesus straight, அவர்கள் இயேசுவை நேரடியாய் காண போவதில்லை. but they are going to be able to see the bride of ஆனால் Jesus. இயேசுவின் மனவாட்டியை காண போகிறார்கள். Who is the bride of Jesus? இயேசுவின் மனவாட்டி யார்? The church. சபை. And Ephesians 5 says that he washes and cleanses and sanctifies her. எபேசியர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது அவர் தம்முடைய மனவாட்டியை கழுவி சுத்தம் பண்ணுகிறார், பரிசுத்தமாக்குகிறார் என்று. And we have read that, so I'm not going to read that. I'm going to read a different chapter. அதையெல்லாம் நான் வாசித்து விட்டு அதை வாசிக்க போவதில்லை, வேறொரு பகுதியை வாசிக்க But போகிறேன். include that passage there. ஆனா அந்த பகுதியை அதில் சேர்த்துக் கொள்ளுங்கள். Washes, cleanses and sanctifies her. கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். So that there is no spot or wrinkle or any such thing. ஆகவே இது கரை திரை முதலானவைகள் எதுவுமே கிடையாது. Makes her better looking than ever. அவளை முன்னை விட இன்னும் அழகானவளை காண்பிக்கிறார். Makes his bride better than ever. நம்முடைய மனவாட்டியை முன்னை விட சிறப்பாக கொண்டு வருகிறார். He's working on the bride, cultivating her all the time and working on her to make her all the more better, because the world is going to see only her and only through her they're going to judge him. மனவாட்டியை அவர் பண்படுத்திக் கொண்டே இருக்கிறார், அவளிலே வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் மனவாட்டியிலே தான் உலகம் அவரை காண போகிறது. Hello. That's why the Bible says, husbands, love your wife even as Christ loved the church. ஆகவே தான் வேதம் சொல்லுது, புருஷர்களே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அவளில் அன்பு கூருங்கள். How can a husband love the wife as the church Christ loved the church? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல எப்படி புருஷன் மனைவியில் அன்பு கூர முடியும்? Love in such a way that you cleanse, sanctify and work out all the blemishes and scars and everything out. நீங்கள் அவளை கழுவி சுத்திகரித்து இருக்கிற கரை திரையெல்லாம் போகக்கூடிய விதத்திலே அன்பு கூருங்கள். Keep working on her. அவளிலே வேலை செய்து கொண்டே இருங்கள். To make her better and better and better, because she is the very reflection of your glory, your true nature. அவள் இன்னும் சிறப்படையும்படியே தொடர்ந்து வேலை செய்யுங்கள். ஏனென்றால் அவள் உங்களுடைய மகிமை, அவள் உங்களுடைய பிரதிபலிப்பு. She is made to be a reflector of a man's glory. ஒரு மனுஷனுடைய மகிமையை பிரதிபலிக்கும்படியே அவள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். Turn with me to another important passage in John's Gospel chapter 17. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் திருப்போம். ஒரு முக்கியமான பகுதி அங்க இருக்கிறது. John 17 verse 17. யோவான் 17:17. Sanctify them by your truth, your word is truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவரை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். As you sent me into the world, I also have sent them into the world. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவளை உலகத்தில் அனுப்புகிறேன். It's talking about how Jesus has sent the church into the world. இயேசுவாறு சபையை நம்முடைய உலகத்தில் அனுப்பினார் என்பதை குறித்து சொல்கிறார். For their sakes I sanctify myself, that they may also be sanctified by the truth. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். I do not pray for these alone, but also for those who will believe in me through their word. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். That they all may be one, as you, Father, are in me and I in you, that they also may be one in us, that the world may believe that you sent me. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். But now listen verse 22. 22 கவனிங்க. And the glory which you gave me I have given them, that they may be one, just as we are one. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். The glory which you have given me, I have given them, he said. நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்கிறார். Why? ஏன்? The glory which God has given to Jesus, he has given to the disciples, the church, so that they may reflect God's glory, so that the world may come to know God by seeing the true nature of God in the believers. தேவன் இயேசு கொடுத்த மகிமை இயேசுவானவர் தம்முடைய சபை கொடுத்திருக்கிறார். எதற்காக? சபையானது அவருடைய மகிமை பிரதிபலிக்கும் போது தேவன் யார் என்பதை இந்த உலகமானது கண்டு அறிந்து கொள்ளும். The love of God, தேவனுடைய அன்பு, the compassion of God, தேவனுடைய மனதுருக்கம், the blessing of God, தேவனுடைய the ஆசீர்வாதம், mercy of God, தேவனுடைய இரக்கம், the loving kindness of God, தேவனுடைய தயவு, all that is good and virtuous about God, தேவனுடைய குறித்த சகல நன்மையான நல்ல காரியங்களும் all is
the perfections of God's nature, தேவனுடைய சுபாவத்தின் பூரணங்கள், all that may be seen in the church. இவை எல்லாவற்றையும் சபையிலே காண வேண்டும். So he says, I in them and you in me, verse 23, that they may be made perfect in one, and that the world may know that you have sent me and have loved them as you have loved me. 23 சொல்கிறார், ஒருமைப்பாட்டில் அவர் தெரியுள்ளா இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். What a wonderful passage, eh? என்ன அற்புதமான ஒரு பகுதி பாருங்க. He says the glory of God Jesus has given to us. சொல்லுகிறார், தேவனுடைய மகிமை இயேசு நமக்கு He தந்திருக்கிறார். received it and then he gave it to us. அவர் அதை பெற்றுக்கொண்டார், பிறகு அதை நமக்கு தந்தார். What is that glory? அந்த மகிமை என்ன? That is the perfection of his nature. அவருடைய சுபாவத்தினுடைய பூரண தன்மை. Because in verse 33 it says that they may be made perfect. என்ன 23ல சொல்கிறார், அவர்கள் பூரணமாகும்படி என்று. So Jesus is working on us, perfecting us. ஆகவே இயேசுவானவர் நம்மை பூரணப்படுத்தும்படி நம்மளை வேலை செய்கிறார். What does that mean? அதோட அர்த்தம் என்ன? That means we are not all perfect. He is making us better and better and better. நம்ம எல்லாரும் பூரணமானவர்கள் அல்ல, தேறினவர்கள் அல்ல. ஆகவே அவர் நம்மை இன்னும் சிறப்படையும்படி செய்து கொண்டே இருக்கிறார். Every day he is working on us. ஒவ்வொரு நாளும் நம்மளை வேலை செய்கிறார். Forgiving us, நம்மை மன்னிக்கிறார், cleansing us, நம்மை கழுவுகிறார், washing us, நம்மை சுத்திகரிக்கிறார், sanctifying நம்மை us, பரிசுத்தமாக்குகிறார், shaping us, and forming us, நம்மை வணைகிறார், உருவாக்குகிறார், making us better and better. நம்மை சிறப்படையும்படி செய்து கொண்டே இருக்கிறார். Literally cultivating us and working on us with his word to make us better. எழுத்தின்படியே நம்மை பண்படுத்தி அவருடைய வார்த்தை கொண்டு நம்மளை வேலை செய்து நம்மை சிறப்படைய செய்கிறார். Why is it so important that we become better and better and become perfect? நாம் இன்னும் சிறப்படைந்து தேறினவர்களாவது ஏன் முக்கியம்? Because only then the world may know that God has sent his son Jesus. ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த உலகம் அறிந்து கொள்ளும் தேவன் இயேசுவை அனுப்பினார் That என்று. Jesus is the son of God. இயேசு தேவனுடைய குமாரன் என்று. That this is the way of salvation. இதுதான் ரட்சிப்பின் வழி என்று. Only then the world will know that these are God's people. அப்பொழுது உலகம் அறிந்து கொள்ளும் இவர்கள் தேவ ஜனங்கள் என்பதை. So our perfection is important to God because only to that extent the world will be able to see who God is. ஆகவே நாம் தேறினவர்களாவது மிக முக்கியம். ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோமோ அந்த அளவுதான் இந்த உலகம் தேவனை நம்மிலே காண முடியும். That's why I believe that God is trying to make us better in every way. ஆகவே தான் நான் நம்புகிறேன் தேவன் எல்லா விதத்திலும் நாம் சிறப்பாக இருக்கும்படி In spirit, சிறப்பாக இருக்கணும்னு விரும்புகிறார். soul and body. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே. Amen. Amen. Even in body. சரீரத்தில கூட. I really believe that God wants us to be really healthy so that we can reflect his glory. சரீரத்திலும் நாம் ஆரோக்கியமா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். நான் நம்புறேன். ஏன்னா நாம் ஆரோக்கியமா இருக்கும்போது அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறோம். It's very easy to believe in the spiritual perfecting. ஆவிக்குரிய ரீதியிலே பரிபூரணம் அதை நம்புறது ரொம்ப சுலபம். But he wants us to be better in every way. ஆனால் எல்லா விதத்திலும் நாம் சிறப்பா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். That's why I believe in financial prosperity also. ஆகவே தான் நான் பொருளாதார செழிப்பை நம்புகிறேன். Because when people see us they must see the glory of God. ஏனென்றால் மக்கள் நம்மை காணும்போது தேவனுடைய மகிமையை நம்மிலே காண வேண்டும். Amen. Amen. When they see us blessed, when they see us abound and live a life that is abounding with the good things of God, then they see God's glory. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதை, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் பெறுவதை அவர்கள் காணும்போது தேவனுடைய மகிமையை நம்மிலே பிரதிபலிக்கிறதை தான் அவர்கள் காண்கிறார்கள். What a beautiful picture it is. என்ன அற்புதமான ஒரு படம் பாருங்க இது. This and Ephesians chapter 5, if you put it together, you can understand a whole lot. இதையே பேசி 5ஆம் அதிகாரத்தை ஒன்றாய் வைத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு You தெரியும். understand a lot about how it works in a family life. அது ஒரு குடும்ப வாழ்விலே இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறது அதை நிறைய புரிஞ்சுக்கலாம். When you get a wife, you don't get a perfect wife. மனைவி நமக்கு வரும்போது பூரணமான மனைவியே வருவதில்லை. I really wish we did, but we don't. பூரணமா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. You know, that's the way it is. அப்படிதான் அது. If we got a perfect wife, then it'll all be boring. பூரணமான மனைவி வந்துட்டா அப்புறம் எல்லாம் போர் அடிக்கும். It's very exciting because you got to now work at her. அது ரொம்ப பரவசமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க தான் வேலை செய்யணுங்க. If you got to work at her, then you got to become better. அவளிடத்துல வேலை செய்து நல்லா ஆகணும்னு சொன்னா அப்ப நீங்களும் நல்லா ஆகணும். You can't be so imperfect and so useless and then work at her to make her better. நீங்க ஒண்ணுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஆளா நீங்க ஒண்ணு இல்லாத இருந்து அவங்களை என்ன சிறப்பாக மாற்ற முடியாது. So the situation is this, that God puts the husband and wife together and demands that the man work at the wife and cultivate her and make her better and make her look better in every way. ஆக சூழ்நிலை எப்படி இருக்குன்னா தேவன் கணவன் மனைவி இணைக்கிறார். இணைத்த பிறகு மனைவியிடத்திலே கணவன் அவனும் வேலை செய்து அவளை பண்படுத்தி அவளை எல்லா விதத்திலும் பார்க்க நன்றாய் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So the man has to think differently now. ஆகவே இப்ப அந்த ஆண் வித்தியாசமா சிந்திக்கணும். He can't behave like his granddaddy. தாத்தா போல அவன் நடந்து கொள்ள முடியாது. Because some men say, you know what my granddaddy said, he gave her one kick and she was out of the door. சிலர் சொல்ல எங்க தாத்தா என்ன பண்ணுதுமா எட்டி ஒரே வாத அவ்வளவுதான் வாசல்ல போய் விழுவேன்.
My daddy also did that. என்னுடைய அப்பாவும் அப்படியே தான் So பண்ணார். that's what I'm going to do. நானும் அதே தான் பண்ண போறேன். We come from அந்த பரம்பரை நாங்க. That kind of men are there. So God says, no. அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க. ஆகவே தேவன் சொல்றாரு வேண்டாம். No, see, you are also a mess. நீங்களும் குழப்பத்துல இருக்கீங்க. The way I'm going to make you better is to give you a project to make her better, so you'll become better trying to make her better. உன்னை நீ எப்படி சிறப்படைய போகிறாய் தெரியுமா? நீ ஒரு ஆளை சிறப்பாக்கும்படி அவன் அந்த ஆளை உன் கையில கொடுத்திருக்கிற. அவள் சிறப்படையணும், முதல்ல நீ நல்லா ஆகணும், நீ சிறப்படைய வேணும். So the man has to come to church. ஆகவே ஆம்பளை ஒழுங்கா கோயிலுக்கு The வரணும். opposite is now true. இப்போ இதுக்கு நேர் எதிரா உண்மையா You see in நடக்குது. most churches, not in this church, but most churches, you see only women in churches. இந்த சபையில இல்ல, அநேக சபையில பார்த்தா பெண்கள் தான் நிறைய They are இருப்பாங்க. only praying and fasting and they are only doing everything. அவங்க தான் ஜெபம் பண்ணது, உபவாசம் பண்ணது, அவங்க தான் எல்லாமே You go பண்றது. to the homes, it's only the women doing everything. வீடுகளுக்கு போனா பெண்கள் தான் எல்லாம் பண்றாங்க. In the church, the women only. சபையிலயும் பெண்கள் தான். But it has to be starting with the man. ஆனா அது ஆரம்பிக்க வேண்டியது ஆண் இடத்துல. Man has to take the lead. ஆண் தான் முதல் போகணும். He needs the church, he needs the word, he needs the teaching, he needs to lead. அவனுக்கு தான் சபை தேவை, அவனுக்கு தான் வார்த்தை தேவை, அவனுக்கு தான் போதனைகள் தேவை. And he needs to take along his wife கூட அவன் மனைவியை அழைச்சிட்டு வரணும். to the service center. சர்வீஸ் சென்டருக்கு. Amen. ஆமென். So that they can both be serviced. அப்போதான் ரெண்டு பேரும் அங்க சர்வீஸ் பண்ண முடியும். They can both be worked. ரெண்டு பேரும் கிட்ட வேலை செய்ய முடியும். This is serious இது business. ரொம்ப சீரியஸான விவகாரம். So God says, here is a project. ஆகவே தேவன் சொல்ல இங்க ஒரு வேலை இருக்கு. You know, you got to work at your wife just like I'm working at mine, Jesus says. இயேசு சொல்றார், நான் என்னுடைய மனவாட்டியிடத்தில் எப்படி வேலை செய்கிறேன் அதே போல நீ உன் மனவாட்டியிடம் வேலை செய். Just imagine if Jesus got upset at us and our imperfections and kicked us out the door. இயேசுனுடைய பூரணமற்ற தன்மையை கண்டு எட்டி ஓசி வெளியே துரத்துனா எப்படி இருக்கும்? Like some of us say, go back to your mother's house. நம்ம சில சொல்லலாம் இல்லையா, அம்மா வீட்டுக்கு போன்னு. If he sent us back to our former sin, இயேசு நம்முடைய முந்திய பாவ நிலைமைக்கு நம்மை அனுப்பினால் what will we like? நம்முடைய நிலைமை எப்படி It இருக்கும்? will be terrible, isn't it? பயங்கரமா இருக்கும் இல்லையா? Thank God he washes and cleanses and teaches and makes us perfect and more perfect all the ஆனால் time. அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இன்னும் நம்மை சிறப்பாக்கி கொண்டே வருகிறாரே. ஸ்தோத்திரம். He takes the responsibility for us. அவர் நமக்கான பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்கிறார். That's why I believe in the final, what is called the final perseverance of the saints. ஆகவே தான் பரிசுத்தவான்கள் கடைசி வரை நிலைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். Because they've been saved. ஏனென்றால் அவர் ரட்சிக்கப்பட்டார்கள். So that God will make sure that Jesus, the bridegroom, will make sure that they last till the end. ஆகவே இப்பொழுது மணவாளனை இயேசு கடைசி வரையில் அவர் நிலைத்திருக்கும்படி அவர் பார்த்துக் கொள்வார். Amen. ஆமென். All I got to do is just cooperate with him. நான் செய்ய வேண்டியது என்னன்னா அவரோட ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். You know, you don't have to say, well, am I going to make it to heaven or not, நான் brother? பரலோகம் போய் சேருவனா இல்லையான்னு தெரியல பிரதர் எல்லாம் சொல்ல Well, just தேவையில்லை. stick with it. வேண்டாம், அவரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்கள். And it will become better and better and better and better. You'll really make it finally. பிறகு நீங்கள் தேடிக்கொண்டே வருவீர்கள், கடைசியிலே போய் சேர்ந்து விடுவீர்கள். That is why in the Christian doctrine we teach not only salvation but also the final perseverance. ஆகவே தான் கிறிஸ்தவ உபதேசங்களிலே ரட்சிப்பை குறித்து மட்டுமல்ல கடைசி வரை நிலைத்திருப்போம் என்று அதையும் போதிக்கிறோம். Amen. Amen. It's sure because he has taken the responsibility. அது நிச்சயமா நடக்கும், ஏன்னா அதுக்கான பொறுப்பை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். Divorce is not in the scheme of God. தேவனுடைய திட்டத்திலே விவாகரத்துக்கு இடமே கிடையாது. He didn't say, if I don't like you, I'm going to divorce you. உன்னை பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றது I'm இல்ல. going to send you back to your house. உன் வீட்டுக்கு திரும்ப அனுப்பிடுவேன். He says, no, you have been betrothed to me and I am jealous over you, he says. சொல்லுகிறான், நான் எனக்காக உன்னை கொண்டேன், உன்மேல் வைராக்கியமா இருக்கிறேன். 1 Corinthians 11:2 says that. 1 கொரிந்தியர் 11:2 அப்படி Paul சொல்லுகிறார். says that you have been betrothed to Christ. பவுல் சொல்லுகிறான், நீங்கள் கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been betrothed to be married to him. கிறிஸ்துவுக்கு கல்யாணம் செய்து கொள்ளும்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். And he's going to work at you and make you look beautiful even before you marry him. அவர் உங்களிலே வேலை செய்து திருமணத்துக்கு முன்னாலேயே உங்களை மிகவும் அழகானவளாய் நிறுத்த Just போகிறார். imagine how well he'll keep you after he marries you. அப்படினா திருமணம் ஆன பிறகு உங்களை எவ்வளவு அப்படி நல்லா வச்சு பாரு, யோசிச்சு பாருங்க. And he is jealous over you, he உங்கள் says. மேல அவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். Not jealous means not like the husband is jealous over the wife. வைராக்கியம்னா கணவனுக்கு மனைவி மேல இருக்க அந்த வைராக்கியம் கிடையாது. மனைவி மேல கணவனுக்கு இருக்கிற jealousy. கணவனுக்கு மனைவி மேல இருக்க அப்படிப்பட்ட பொறாமை போல கிடையாது இது. No. He says I'm for you all the way. அவர் சொல்ல, கடைசி வரை உனக்காக தான் நான். I want you to be the best. நீ சிறந்தவளா இருக்கணும் விரும்புறேன். Because you are mine. You are betrothed to me. ஏன்னா நீ என்னுடையவள், எனக்காகவே நிச்சயிக்கப்பட்டிருக்க. And the betrothal ring, நிச்சயதார்த்த மோதிரம்,
That's the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Ephesians chapter 1 verse 13 says, எபேசியர் 1:13 சொல்கிறது, when you believed, you were sealed with the promise of with the Holy Spirit. நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். Amen. Amen. The word exactly is arabon in Greek, which means literally wedding ring. கிரேக்க மொழியில அரபான் என்ற வார்த்தை வருகிறது. அது எழுத்தின்படியான அர்த்தம் என்னன்னா திருமண மோதிரம். Literally you've been given a ring. எழுத்தின்படியே ஒரு மோதிரம் நமக்கு போடப்பட்டிருக்கு. Holy Spirit inside of you is like a ring that has been placed on you as an engagement ring. உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயதார்த்த மோதிரம் போல உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். All these young girls that are engaged, நிச்சயிக்கப்பட்ட எல்லா இளம் பெண்களும், they'll always be looking at the ring, every day. இப்ப ஒவ்வொரு நாளும் அந்த ரிங்கையே பார்த்துட்டு As soon as they get up in the morning, they'll be looking at the ring. காலையில எழுந்த உடனே ரிங்க பார்ப்பாங்க. Some people don't believe in the ring, so they have nothing to look at. சிலர் அந்த மோதிரத்தை நம்புறது இல்ல, ஆக பார்க்க ஒண்ணு இல்ல அவங்களுக்கு. Thank God they at least believe in the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நம்புறாங்களே, ஸ்தோத்திரம். But these young girls are looking at the ring always. இளம் பெண்கள் இந்த ரிங்கையே பார்த்துட்டு இருப்பாங்க. What does that ring mean? அவருடைய மோதிரத்துடைய அர்த்தம் என்ன? The ring means I'm not looking for another boy now because I'm already engaged. அது என்ன காண்பிக்குதுன்னா, இன்னொரு ஆளை நான் பார்க்க போறதில்லை, ஏன்னா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டேன். I am not still fishing for a husband, I am already fixed. நான் இன்னொரு புருஷன் கிடைப்பானான்னு தேடி கொண்டிருக்கிறதில்லை, ஏற்கனவே மாட்டியாச்சு. Fixed. முடிஞ்சாச்சு. Already decided. ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. Already I have given my decision. ஏற்கனவே நான் தீர்மானித்து விட்டேன். I'm going to stick with it forever. என்னன்னைக்கும் அதுதான். And the ring is a reminder of the good things that are coming. இந்த மோதிரம் வரப்போகிற நல்ல காரியங்களை நினைப்பூட்டுகிறது. The wedding day and the life thereafter. வரப்போகிற திருமண நாள், அதன் பிறகு வாழப்போகிற நாட்கள். So the ring is very important. ஆக மோதிரம் ரொம்ப முக்கியம். That's why I like to give the ring. ஆகவே அந்த மோதிரத்தை கொடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். When I first started giving rings in the church for the weddings and engagements, people fought me, ஆரம்பத்துல நிச்சயத்துக்கு திருமணத்துல நான் மோதிரம் கொடுத்தப்போ சண்டை போட்டாங்க வந்து என்கிட்ட. இப்படி வந்தாங்க எல்லாரும் முஸ்தி எடுத்துக்கிட்டு, பாத்துறோம் உன்ன கையை. அதனால பாவம் அந்த பிள்ளைங்க போட்டுக்கிட்டோம், அதையாவது பார்த்துட்டு கிடக்கும். உங்களுக்கு தான் வயசாச்சு, நீங்க தான் போடல, நீங்களாவது போய்ங்க. அட்லீஸ்ட் லெட் தீஸ் பீப்புள் வேர் இட். இவங்களாவது போட்டுக்கிட்டுமே. இட்ஸ் a good thing. அது ஒரு நல்ல விஷயம். So when you look at the Holy Spirit, ஆவியானவரை நீங்கள் பார்க்கும்போது, it's a reminder that you've been fixed. நீங்கள் நிச்சயிக்கப்பட்டீர்கள் என்பதை நினைப்பூட்டுகிறது. You're not looking and trying to find who is God. தேவன் யார் என்பதை தேடி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கிறதில்லை. You have decided that Jesus is Lord and received him as your Lord and Savior. இயேசுவை ஆண்டவர் என்று தீர்மானித்து அவரை உங்கள் ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்கள். And you want to live for him. அவருக்காக வாழ விரும்புகிறீர்கள். You're preparing yourself for him. அவருக்காக உங்களை As ஆயத்தப்படுத்துகிறீர்கள். a bride prepares herself for the wedding day and the life thereafter. மணவாட்டி அந்த மணநாளுக்காக, அந்த பிறகு வரப்போகிற வாழ்க்கைக்காக எப்படி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள், There is every excitement that belongs to the bride in the church. அதுபோல சபையாக மணவாட்டிக்கு எல்லா உற்சாகமும் இருக்கிறது. Just like a bride she feels. ஒரு மணவாட்டியை போலவே அவள் உணர்கிறாள். She feels excited about the thought of her bridegroom. தன்னுடைய மணவாளனை குறித்து நினைக்கும் போதெல்லாம் ஒரு பரவசம். She feels excited about the prospects of the coming day. வரப்போகிற அந்த நாளை குறித்து மிகுந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு. You see, all that is there. இதெல்லாம் இருக்கு. And then the married life. அந்த பிறகு திருமண வாழ்க்கை. So the Bible is very clear. ஆக வேதம் ரொம்ப தெளிவா இருக்கு. That Jesus is a wonderful bridegroom. எதில் என்றால் இயேசு ஒரு அற்புதமான மணவாளன் என்பதிலே. And that he is interested in making his bride look as good as she could, because she is going to reflect his glory. தன்னுடைய மணவாட்டி மிகுந்த அழகா இருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறாள், பிரதிபலிக்க போகிறாள். Turn with me to another passage, because this is once again not some isolated thought or idea. இன்னொரு வேத பகுதிக்கு செல்லும். ஏனென்றால் இது வேதத்துல எங்கே ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் இருக்கிற ஒரு கருத்து அல்ல. That's why I want to show it to you in different places. ஆகவேதான் பல இடங்களில் இருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். Ephesians chapter 3 verse 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். To him be glory in the church by Christ Jesus to all generations forever and ever. Amen. 21ஆம் வசனம். சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். To him be glory in the church. அவருக்கு சபையிலே மகிமை உண்டாவதாக. He's got glory already, but let it be in the church. ஏற்கனவே அவருக்கு மகிமை உண்டா இருக்கு, ஆனா அந்த மகிமை சபையிலே உண்டாவதாக. Glory of God must be there in the church. தேவனுடைய மகிமை சபையிலே உண்டாக வேண்டும். It's not just some cloud that covers over the church. அது ஏதோ சபையை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு மேகம் அல்ல. Sometimes Christians, they become really freaky. சில சமயம் கிறிஸ்தவ ரொம்ப கிறுக்குத்தனமா பண்றாங்க பாருங்க. Nutty, கிறுக்குத்தனமான பண்ணிட்டு இருக்காங்க. They like all this glory cloud, மேகம் மகிமை போல, மகிமை அப்படியே மேகம் போல இருக்குன்னுவாங்க. And they like all this all this little extra stuff.
கூட கொஞ்சம் Oh, சேர்த்து I இதெல்லாம் feel this சொல்லுவாங்க. and I feel that. நான் இதை உணர்றேன், இதை பார்க்கறேன், அதெல்லாம் Oh, I feel the glory. மகிமையை உணர்றேன் அப்படின்னுவாங்க. Well, come down to this glory. இந்த மகிமைக்கு முதல்ல வாங்க. Don't just be nutty and freaky. கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணிட்டு இருக்க Be வேண்டாம். real. நிஜமா To இருங்கள். him be glory in the church means may the true nature of God be made known in the church and through the church. அவருக்கு சபையிலே மகிமை உண்டாவதாக என்றால் என்ன அர்த்தம்? சபையிலே சபையின் மூலமாக அவருடைய மகிமை பிரதிபலிக்கட்டும் என்ற அர்த்தம். The true nature of the Lord is made known through his bride, the church. கர்த்தருடைய உண்மையான சுபாவம், உண்மையான தன்மை மனவாட்டியாக சபையின் மூலமாக வெளிப்படுகிறது. That's why it's important that your woman looks good. ஆகவேதான் உங்களுடைய மனைவி பெண் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். Amen. பார்க்க ரொம்ப நல்லா வெளிய பார்க்கிறதுக்கு மட்டும் இல்ல. She's happy. சந்தோஷமா இருப்பது மிக It's முக்கியம். important that you keep her happy. ஆகவே நீங்கள் அவளை சந்தோஷமாய் வைத்து இருப்பது முக்கியம். Because she speaks of your true nature. ஏனென்றால் உங்களுடைய நிஜ ரூபத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். That is why Solomon says ஆகவேதான் சாலமோன் சொல்கிறான் in Proverbs chapter 12, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில், some of these things I preach in my wedding sermons. சில விஷயங்களை திருமணத்துல நான் பிரசங்கிப்பது உண்டு. I don't ever preach it in the church usually. சபையில இதெல்லாம் வழக்கமா பிரசங்கிப்பது இல்ல. Usually I take it in the wedding ceremony. வழக்கமா திருமண ஆராதனை இருந்தா இதெல்லாம் பேசுவேன். But let me say a few things here. இங்க ஒரு சில காரியங்களை நான் சொல்லட்டும். Listen to 12:4. 12:4 கவனிங்க. An excellent wife, everybody say an excellent wife. குணசாலியான ஸ்திரீ, எல்லாரும் சொல்லுங்க குணசாலியான ஸ்திரீ. An excellent wife is the crown of her husband. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். Just notice what it says. She's the crown of her husband. தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாளா? You know what that means to me? இது எனக்கு என்ன அர்த்தமா இருக்கு தெரியுமா? It means that he is a king because she is the crown. Without the crown he can't be the king. இவள் கிரீடமா இருக்கறனால தான் அவன் ராஜாவா இருக்கான். இவள் கிரீடமா இல்லனா அவன் ராஜாவா இருக்க முடியாது. Without the crown he can't be the king. ராஜா இல்ல, அந்த கிரீடம் இல்லனா ராஜா கிடையாது. King wears the crown. ராஜா தான் கிரீடத்தை சூட்டி இருப்பான். And a good wife is like a crown to her king, it seems. நல்ல மனைவி, குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். Amen. Amen. So it is important how you keep your wife. ஆகவே உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். Well, problems come பிரச்சனைகள் வரும் everywhere. எல்லா இடத்துலயும் வருது. But then you got to work it out. ஆனாலும் அதை சரி செய்ய முயற்சி You எடுக்கணும். got to work it out because she's going to be reflecting like in a mirror you. ஒரு கண்ணாடியிலே உங்களை பிரதிபலிக்கிறது போல அவள் உங்களை பிரதிபலிக்க போகிறாள். She's going to be speaking about you without speaking about you. உங்களை பற்றி வாயை திறந்து சொல்லாமலே அவள் சொல்ல போகிறாள். Some people think, maybe somebody went and told the pastor about me. சில நினைப்பாங்க என்ன பத்தி யாரோ பாஸ்டர்ட்ட போய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு. No. கிடையாது. Some people say, well, who told that man about me? சில யோசிப்பாங்க அந்த ஆளுக்கு என்ன பற்றி யார் சொன்னதுன்னு. Say, my wife goes and tells everybody, brother. என் மனைவி தாங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறா. Well, maybe so. ஒருவேளை அப்படி இருக்கலாம். But sometimes she doesn't have to tell. If the way she looks itself, they'll find out. ஆனா சில சமயத்துல அவ சொல்லவே தேவையில்லை. அவளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். Everybody will know just by the looks. அவங்க பார்த்த உடனே எல்லாருக்கும் இது If விளங்கிடும். she is happy, everybody will know. If she is not happy, also everybody will know. சந்தோஷமா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும், சந்தோஷமா இல்லனாலும் எல்லாருக்கும் தெரியும். Satisfied, everybody will know. If she is not satisfied, also everybody will அவள் know. திருப்தியா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும், திருப்தி இல்லனாலும் எல்லாருக்கும் தெரியும். So you don't have to get a certificate from anywhere. They will know whether you are a good man or not. ஆகவே நீங்க யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வர தேவையில்லை. நீங்க நல்லவனா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. Because the wife is the certificate. ஏன்னா மனைவி தான் அந்த சர்டிபிகேட். Hello. If a wife says he's a good man, மனைவி இவன் நல்லவன், என் புருஷன் நல்லவன் சொன்னா, then you don't need a better certificate. அதை விட நல்ல சர்டிபிகேட் தேவையில்லை. That is sealed in a better place than the government of India. அது இந்திய அரசாங்கத்துடைய சீலை விட ஒரு பெரிய சீல் அது. If she says he's a good man, then you are a good man. புருஷன் நல்லவன் சொன்னா பிறகு நீங்க நிஜமாவே நல்லவன். If she says you are happy by being married to this man, then you are a good man. இவரை திருமணம் செய்து கொண்டதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு மனைவி சொன்னா நீங்க நல்ல மனுஷன். But a lot of men don't understand that. நிறைய ஆண்களுக்கு அது புரிவதில்லை. Seems one fellow said, it seems my wife, she's really a dog, He was very angry at his wife. மனைவி மேல ரொம்ப கோபம். ஆகவே சொன்னாரு என் மனைவி ஒரு நாய் அப்படினு. So the preacher said, it seems, அவ பிரசங்கியார் சொன்னாரா, all right, she is a dog. சரி அவ தான் நாய். But you married her, you must be a dog too. நீ அவளை கல்யாணம் பண்ணியாக நீயே நாயா தான் இருக்கணும். Another man said, she is a real fool, brother. இன்னொரு ஆள் சொன்னா சரியான படு முட்டாள் அவ. Real idiot. பயங்கரமான முட்டாள். The preacher said, well, she may be an idiot, but you married her, you didn't know it, you didn't notice it, you must be a bigger idiot. பிரசங்க சொன்னாரா, நீ அவளை கல்யாணம் பண்ணிட்ட, அந்த முட்டாள்ன்றத கவனிக்காம பார்க்காம கல்யாணம் பண்ணல, அப்ப நீ அவளோட பெரிய முட்டாள்.
So the life together with a wife means this. ஆகவே மனைவியோடு இணைந்து வாழ்வதுன்னா இதுதான். Understand that she is only going to shine as much as you shine her. அது எப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க அவளை ஷைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் அவள் ஷைன் ஆக முடியும். They say India is shining. இந்தியா ஒளிர்கிறதுன்றாங்க. I don't know. எனக்கு தெரியல. I'm also trying to see where it is shining. எங்க ஒளிர்கிறதுன்னு பார்த்து தேடிட்டு தான் இருக்கேன். When I find out I will tell you. கண்டுபிடிக்கும்போது சொல்றேன். Whether India is shining or not, இந்தியா ஒளிர்கிறதோ இல்லையோ the wife must be shining. மனைவி ஒளிர வேண்டும். That's what we are talking about. அத பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். If every wife in every home shines, then India will be shining. ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு குடும்பமும் ஒளிர்ந்தால் பிறகு இந்தியா ஒளிரும். I don't know what shining they are talking about. அவங்க என்ன பிரகாசத்தை பத்தி பேசுறாங்க தெரியல. They are talking about car shining and radio shining and TV shining and all these things shining. இந்த பொருள் எல்லாம் கார் டிவி ரேடியோ இதெல்லாம் ஒளிருது அந்த ஒளிருதல பத்தி பேசுறாங்க நினைக்கிறேன். Shining things are there. எல்லாம் பார்க்க பளபளன்னு இருக்கு. But the thing that must be really shining is your wife. ஆனா உண்மையே என்ன பளபளன்னு இருக்குன்னா உங்க மனைவி தான். Shining with the brightness of joy and peace and happiness. சந்தோஷம் சமாதானம் மன நிம்மதி இந்த பிரகாசங்களினால் ஜொலிக்க வேண்டும். Amen. Amen. And as the years go by, she must shine more and more. வருஷங்கள் செல்ல இன்னும் அதிகமா அப்படி பிரகாசிக்கணும். And if you've been married for 5 years and if your wife hasn't become better, திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு மனைவி முன்ன விட இன்னும் தேறலன்னா, then you can't say, look brother, 5 years it's been, she's not improving at all. பாருங்க பிரதர் 5 வருஷம் ஆச்சு கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்ல நீங்க சொல்ல முடியாது. That is a poor record for you. ஏன்னா அது உங்களை பத்தி ரொம்ப ஒரு புருஷனை பத்தி தான் poor record ஆயிடுது. Bad record for you because you are supposed to make her shine. உங்களை பத்தி ஒரு கெட்ட ரெக்கார்ட் அது. ஏன்னா நீங்க தான் அவளை ஒளிர வைக்கணும். It's very easy to make her shine. If you just do good things to her, she'll just start shining. அவளுக்கு நல்ல காரியங்களை செய்தாலே போதும் அவளை ஒளிர வைத்து விட முடியும். All the men are looking at me. ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க. இன்னும் என்னதாங்க பண்றது ஷைன் பண்றது? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது பண்ணுங்க. The Bible says, love her, cherish her, cleanse her, wash her, sanctify her. வேதம் சொல்கிறது அவள் மேல் அன்பு காட்டு, பாசத்தை காட்டு, அவளை கழுவு, சுத்திகரி, இதெல்லாம் செய் அவளுக்கு. Then she'll be shining. அப்புறம் ஒளிருவாள். Amen. Amen. All right. சரி. Oh my. I like to stay with this shining business for a little while, but I got to go on. No time. Okay. So the woman is made to be a reflection of man's true nature. ஆக ஸ்திரீயானவள் ஒரு ஆணுடைய உண்மையான தன்மையை பிரதிபலிக்கிறவளா இருக்கிறாள். So when you get married, ஆக உங்களுக்கு திருமணம் ஆகும்போது talking to the young girls, நான் வாலிப பெண்களுக்கு சொல்கிறேன், you better decide whether this man is going to be a good man who's going to make you shine. ஆகவே நல்லா தீர்மானம் பண்ணி யோசிங்க, இவர் என்ன ஒளிர வைப்பாரா? Or is he going to make me dull and dim? அல்லது என்ன இருட்டாக்கிடுவாரா? All right. 6. ஆறாவது. All right. She is to reproduce seed. அவள் வித்தை உற்பத்தி செய்ய வேண்டும். She is an incubator. I've told you, similar to that. நான் ஏற்கனவே சொன்னேன், அவள் ஒரு இன்குபேட்டர் போல, அதே போல தான் இதுவும். She is created to receive seed or receive everything in a seed form and reproduce whatever she has received in a multiplied form. பெண்ணானவள் எல்லாவற்றையும் வித்தின் வடிவிலே உள்ள ஏற்றுக்கொண்டு எதை உள்ள ஏற்றுக்கொண்டாலும் அதை பெருக்கி திரும்ப வெளியே கொண்டு வருகிறாள். அப்படிப்பட்ட தன்மையுடையவள். Now that is why I think even in the case of reflecting a man, it's like what you do to her is like a seed and she gives it back good measure, pressed down, shaken together, shining all over her. ஆகவே தான் அந்த மனுஷனை பிரதிபலிக்கிறான்னு சொல்றேன், ஆணை பிரதிபலிக்கிறான். அதுல கூட நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அவள் அதை உள்வாங்கிக் கொண்டு அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியே வெளியே காண்பிக்கிறாள். She has this reproducing nature. இந்த உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. This is very true about women. பெண்களை குறித்து இது மிகவும் உண்மை. She is wombed. அவள் கற்பத்தை உடையவராய் இருக்கிறாள். She can receive a seed and make a baby. ஒரு வித்தை பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு குழந்தையை பிறப்பிக்க முடியும். She can keep that baby growing inside. அந்த குழந்தையை உள்ளே அவளால் வளர்க்க முடியும். Take care of that baby. அந்த குழந்தையை பராமரிக்க முடியும். And safely deliver that baby. பத்திரமாய் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும். And then take care of that baby until the baby grows big. பிறகு அந்த குழந்தை பெருசா வளர்ற வரை பாதுகாக்க முடியும். You know, that is why God said it's not good for you to be alone. Let me give you a helper. ஆகவே தான் தேவன் சொன்னார், நீ தனியா இருக்க நல்லது
நல்லதல்ல, ஒரு துணையால கொடுக்கிறேன். Men are not very good with kids. பிள்ளைங்களை வளர்க்குன்னு வரும்போது ஆண்கள் அவ்வளவு சரி கிடையாது. You know, I saw something on television one day where 3 men are trying to take care of a little baby. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அன்னைக்கு பார்த்தேன். 3 ஆண்கள் ஒரு குழந்தையை கவனிக்க முயற்சி பண்றாங்க. 3 people 3 பேர் trying to do one woman's job. ஒரு பெண்ணுடைய வேலையை 3 ஆம்பளைங்க செய்ய பார்க்கறாங்க. What a mess they make of themselves. என்ன ஒரு பெரும் குழப்பம். All 3 fellows are absolute, they look like absolute idiots in front of this child. அந்த குழந்தைக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் படுமுட்டாளுங்க மாதிரி இருக்காங்க. They just don't know what to do with this little child. என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த சின்ன குழந்தையை வச்சிட்டு. They're just not made and created and designed to take care of a child. ஏன்னா ஒரு குழந்தையை பராமரித்து பார்த்துக்கொள்ள விதத்துல அவன் உண்டாக்கப்படல, வடிவமைக்கப்படல. But the woman, God has designed her like that. ஆனால் ஒரு பெண்ணை தேவன் அப்படியே வடிவமைத்திருக்கிறார். From the time the child is in a seed form, she is able to take care. குழந்தை வித்தின் வடிவாக இருக்கிற அந்த நேரத்திலிருந்தே அதை பராமரிக்க ஆரம்பிக்கிறாள். From that stage to every stage of growth and to the full maturity, she is able to take care. அந்த கட்டத்திலிருந்து அது குழந்தை பிறந்து வெளியே வருகிற வரையிலே அதை பாதுகாக்கிறாள். This is something you need to understand about the woman. பெண்ணை குறித்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். She is made to reproduce. அவள் உற்பத்தி செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். She is an incubator. அவள் ஒரு இன்குபேட்டரா இருக்கிறாள். And that applies not only to childbirth but also in every way. இது வெறும் குழந்தை பிறப்புக்கு மட்டும் பொருந்துவதில்லை, எல்லா விஷயங்களிலும் பொருந்துகிறது. And I have mentioned some of those things already, so I'm not going to go into it. அவள் சிலவற்றை ஏற்கனவே நான் சொன்னதனால மறுபடியும் பார்க்க போவதில்லை. Like I told you, if you tell her something that is also like a seed, it goes in and comes back to you full grown. நான் சொன்னேன் இல்லையா, அவகிட்ட ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா கூட அதுவும் உள்ள போக போறது விதையாக நல்லா வளர்ந்து பெருசா வெளியே வரும். All the men are usually saying, no, I didn't mean it that way, don't take it that big, ஆண்கள்லாம் வழக்கம் சொல்றாங்க, நான் அந்த அர்த்தத்தை சொல்ல, அதை பெரிய விஷயம் ஆக்காதேன்னு. அது பெரிய விஷயமா வளர்ந்துருச்சு இப்போ. ஏன்னா அது விதையா போய் உள்ள அப்படியே வளர வைக்கிறாங்க அவங்க. They have the ability to make it grow. ஏனென்றால் அதை வளர வைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. So careful about what you sow, be not deceived. God is not mocked. Whatever a man shall sow, that he will also reap. ஆகவே எதை விதைக்கிறீர்கள் என்பது ஜாக்கிரதையா இருங்கள், மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். All right, let's go to the 7th one. ஏழாவதுக்கு செல்வோம். I think I need a little time with this, but I'll try to cover as much as possible. இதல கொஞ்சம் நேரம் தேவைன்னு நினைக்கிறேன், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நிறைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். She is to be a life giver. அவள் ஜீவனை கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். Purpose for the female we are talking about. பெண்களுக்கான நோக்கத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். The 7th purpose is that she is created to be a life giver. ஏழாவது நோக்கம் என்ன? அவள் ஜீவனை, உயிரை கொடுக்கக்கூடியவளாய் இருக்க வேண்டும். Turn with me to Genesis chapter 3 verse 20. திரும்ப ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Says Adam called his wife's name Eve because she was the mother of all living. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். Now next to Eve, the word Eve, in my English Bible I have a little I have an English Bible that gives some study aids. So next to that word Eve, I got a number, and if you look at that number, it says that the word Eve means life or living. என்னுடைய ஆங்கில வேதாகமத்திலே இந்த ஏவாள் என்ற வார்த்தைக்கு பக்கத்துல ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதோடைய அர்த்தத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது? ஏவாள் என்றாலே உயிர் அல்லது ஜீவன் அல்லது ஜீவன் உள்ளவள் என்ற அர்த்தம். Now therefore the scholars, if you look at commentaries, they say that the word Eve or the name Eve literally means life giver. ஆகவே ஏவாள் என்றாலே வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜீவனை கொடுக்கிறவள் என்ற அர்த்தம். Because it's in the name itself. Eve means life or living. ஏவாள் என்றாலே ஜீவன் அல்லது ஜீவன் உள்ளவள் என்ற அர்த்தம். Everybody say life or living. எல்லாரும் சொல்லுங்க ஜீவன் அல்லது ஜீவன் உள்ளவள். So let me tell you, that is why it's not good for a man to be alone. ஆவேதான் சொல்ல பாருங்க, மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது அல்ல. You have not found real life and living until you found a good woman. ஒரு நல்ல பெண்ணை நீங்க கண்டுபிடிக்கிற வரையில நீங்க வாழ்க்கையை இன்னும் கண்டுபிடிக்கல, நல்லா வாழ ஆரம்பிக்கல. Have you ever been into a house of a bachelor? என்னைக்காவது கல்யாணம் ஆகாத ஆணுடைய அறைக்கு போயிருக்கீங்களா? You go back to his house after he gets a good wife. நல்ல மனைவி கிடைச்ச பிறகு அவர் வீட்டுக்கு போய் பாருங்க. You think you walked into heaven? பரலோகத்துக்குள்ளே போன போல இருக்கும். Because this good wife has a way of bringing life into very ordinary things. ஏன்னா இந்த நல்ல மனைவி சாதாரண விஷயத்துல கூட உயிரை கொண்டு வரக்கூடியவள். They may not be living in a palace. ஒரு அரண்மனையில வாழாம இருக்கலாம். It's very easy to decorate a palace. ஒரு அரண்மனையை அலங்கரிப்பது ரொம்ப சுலபம். But you know the women are extraordinary because they can live in a very ordinary house, but yet they make it look so beautiful because they are life givers. They bring life into life. ஆனால் இந்த பெண்கள் அசாதாரணமானவர்கள். சாதாரண ஒரு இடத்தை கூட அதுக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்து சாதாரண இடத்தை உயிருள்ளதை போல காண்பிப்பார்கள். A woman will change your life because she's a life giver. ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாள், ஏனென்றால் அவள் ஜீவனை கொடுக்கிறவள். She not only gives life
in the form of giving it to a child and so on. அவள் ஒரு குழந்தைக்கு கருவில இருக்க குழந்தைக்கு ஜீவனை கொடுக்கறாளே அந்த விதத்துல கொடுப்பது மட்டும் அல்ல, She gives life and makes living better in every way. அவள் தன்னுடைய உயிரை ஜீவனை கொடுத்து எல்லா விதத்திலும் வாழ்க்கையை சிறப்படைய செய்கிறாள். She brings liveliness, brightness, everything that is good into your life. உங்கள் வாழ்க்கையிலே சகல நன்மைகள், சகல பிரகாசம், ஜீவனுள்ள சகல காரியங்களை அவள் கொண்டு வருகிறாள். Amen. ஆமென். That's why don't be a bachelor for too long. அதுதான் ரொம்ப காலம் கல்யாணம் ஆகாத இருக்காதீங்க. You know, some people say, well, it's a lot of trouble, brother, getting married. சில சொல்லுவாங்க, ஐயோ கல்யாணம்லாம் பெரும் பிரச்சனைங்க. Well, more blessing than trouble. ஆனா பிரச்சனையை விட ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். Even the trouble is a blessing because it changes you and changes her, and at the end it will be better. அந்த பிரச்சனையும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஏன்னா அது வந்து உங்களை மாற்றுகிறது, அவளை மாற்றுகிறது, முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். Amen. ஆமென். So that is why it's good to marry. ஆகவேதான் திருமணம் செய்து கொள்வது நல்லது. I see all of them are getting ready now. இப்பவே ரெடி ஆகிறத பாக்குறேன். I'm already doing about 20 marriages or more in church. சபையில ஏற்கனவே 20க்கு மேல திருமணங்களை செய்து So I think this year we'll have a big rush. ஆக இந்த வருஷம் இன்னும் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். We'll have them all lined up. எல்லாம் லைன்ல வர போறாங்க. But the thing is to find a good woman. ஆனா உண்மை என்னன்னா நல்ல குணசாலியான பெண்ணை கண்டுபிடிக்கணும். The Bible says, வேதம் சொல்கிறது, who can find a good woman, a virtuous woman? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Turn with me to Proverbs chapter 31. திருப்போம் நீதிமொழிகள் 31க்கு. Proverbs chapter 31. நீதிமொழிகள் 31. I want to show you how she brings life and living into the home. எப்படி வீட்டுக்குள்ளே அவள் ஜீவனை உயிரை கொண்டு வருகிறாள் அதை நான் காண்பிக்க போகிறேன். வாழ்வை. All right. 31:10. 31:10. Who can find a virtuous wife? For her worth is far above rubies. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. Amazing. The Bible doesn't think of gold as something great or diamond as something great. ஆனா ஆச்சரியனா வேதம் இந்த ரத்தினங்களையோ முத்துக்களையோ தங்கத்தையோ பெருசா நினைக்கிறது இல்ல. Considers us as something great. நம்ம தான் பெரிதாக நினைக்கிறது. It talks about the women. It says if you find a good wife, she is better than diamonds, far better than diamonds. பெண்களை பற்றி பேசும்போது என்ன சொல்றது பாருங்க, நல்ல பெண் கிடைச்சா அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. So when I perform some marriage ceremonies, I tell the men, I say the girl you're taking home with you today is better than the best diamonds. ஆகவே திருமணங்களை நடத்தி வைக்கும்போது நான் சொல்வேன் அந்த மாப்பிள்ளையை பார்த்து, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டி போகிற இந்த பெண் முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தவள். When I was in school, I had a boy whose family had big diamond business in Hong Kong and other places. நான் பள்ளிக்கூடத்துல இருந்தப்போ கூட ஒரு பையன் படிச்சான், அவனுடைய குடும்பமே இந்த டைமண்ட் பிசினஸ் பண்ணுது. ஹாங்காங்ல எல்லாம் இருக்கு அவங்களுக்கு. One day he brought in a little sack some diamonds worth some lakhs. ஒரு நாளுக்கு ஒரு சின்ன பையில சில ரத்தினங்கள் இது டைமண்ட்ஸ் எடுத்து வந்தா எத்தனையோ லட்சம் அத மதிப்பு. Put it in my hands. என் கையில அப்படி போட்டா Just you can hold it just at the center of your hand, that's all. உள்ளங்கையிலேயே அது அடங்கிரும் பாருங்க, அந்த அவ்வளவுதான் இருந்தது. But he said this is worth so many lakhs. நான் சொன்னா இதோட மதிப்பு இத்தனை லட்சம். I never held something like that in my life before. வாழ்நாள்ல அது போல நான் உன்னை கையில பிடிச்சதே கிடையாது. He said this is diamonds and it's worth so many lakhs. அவன் சொன்னா இதுதான் டைமண்ட்ஸ், இதோட மதிப்பு இவ்வளவு இருக்கு. Now suppose he gave that to me and told me to take it home and keep it. அத கையில கொடுத்து இத கொண்டு போய் வீட்ல வச்சுக்க அப்படினு சொன்னா என்கிட்ட. How would I do it? நான் அதை எப்படி செய்வேன்? I'll find a good container to put it. அத வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருளா பாப்பேன். Put it in a good safe place. நல்ல பத்திரமான இடத்துல வைப்பேன். Make sure every day it's there. ஒவ்வொரு நாளும் அது பத்திரமா இருக்கான்னு பாத்து. Before going to work, I'll see if it's there. வேலைக்கு போறது முன்னாடி அத பாத்துமா இருக்கான்னு. After coming from work, I'll see if it's வேலையில there. வந்த பிறகு அத போய் பார்ப்பேன். When I'm at work also, I'll be thinking about this diamond. வேலையில இருக்கும்போது இந்த டைமண்ட் மேலயே என்னலாம் இருக்கு. I think you got the point now. So the Bible says, who can find a virtuous woman? Her price is far above diamonds. ஆகவேதான் வேதம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. The thing is, it's all in the Bible. Nobody told us that she is better than diamonds. எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. ஆனா ஸ்திரீ இந்த முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தது யாரும் சொன்னதே கிடையாது. யாரும் பிரசங்கம் பண்றது இல்ல இத எடுத்து. So the men are asking how much diamonds you will bring, how much gold you will bring, and how much money you will bring. ஆகவேதான் ஆம்பளைங்க என்ன கேக்குறாங்க, நீ எவ்வளவு தங்கம் கொண்டு வருவே, பொண்ணு கொண்டு வருவே, பணத்தை கொண்டு வருவே? That's nonsense. If you consider you got something better than diamonds. முத்துக்களை விட ஒன்னு பெருசா இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் கேக்குது முட்டாள்தனம். You know, you got something better than diamonds, then why do you want to know how much gold she is going to bring? முத்துக்களை விட சிறந்தது ஒன்னு கையில இருக்கும்போது பிறகு ஏன் எத்தனை எவ்வளவு பொண்ணு கொண்டு வரேன்னு கேட்கணும்? Of course, gold, if she wears it, she looks a little shiny and nice. தங்க நகைலாம் போட்டா நல்லா பளபளன்னு பார்க்க நல்லா இருக்காங்க. Diamond earrings look so good.
diamond earrings. Not so good. டைமண்ட் இயரிங்ஸ்லாம் போடும்போது இன்னும் நல்லா தான் இருக்கு. But the thing is, she is far better. ஆனா உண்மை என்ன, இவள் தான் மிகவும் விலை She உயர்ந்தவள். is more valuable. இவள் தான் மிகவும் விலையேற பெற்றவள். When you truly realize that she is more valuable, you will be interested in what kind of a wife you are marrying more than what money you are getting or what gold you are getting or what anything you are getting. குணசாலியின் ஸ்திரீ தான் மிகவும் விலையேற பெற்றவள் சொன்னா பிறகு பெண் எப்படின்னு தான் பாப்பீங்களே தவிர அவ என்ன கொண்டு வரா, தங்கம் கொண்டு வரலா, பொருள் கொண்டு வரீங்களா, அத பார்க்க மாட்டீர்கள். Can I have an amen for this? ஒரு ஆமென் கேட்கலாமா அதுக்கு? If you can find a good woman, she is far better than diamonds. குணசாலியான ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிச்சால போதும் அவள் முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தவள். Far above. Far above. மிகவும் உயர்ந்தவள். That's the way. Is that the way Tamil says? பாத்தீங்களா, தமிழ் ஆளுங்க சதி பண்ணிடுறாங்க. Far above all rubies. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் மிக மிக உயர்ந்தது. Amen. Amen. Not just higher, just far above. சும்மா முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது கிடையாது, மிக மிக உயர்ந்தது. Amen. Amen. Now then listen to her qualities. அவளுடைய குணாதிசயங்களை கவனிங்க. The heart of her husband safely trusts in her. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். I like to talk about this for a whole day sometimes. சில சமயத்தில் நாளெல்லாம் அதை பற்றி பேசலாம். What does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? It simply means that he is not threatened by her. அதாவது அவள் அவனுக்கு அச்சுறுத்தலா இருக்க போவதில்லை. You know, have you ever seen some women, that they can be really a threat to a man. சில பெண்களை பாத்துறீங்களா, ஆணுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தல் அவங்கதான். அவங்க தாட் பூட்னு இருக்காங்க. ரொம்ப they are very successful, very educated, very upswing and I mean நல்லா really படிச்சு ஆளு பாங்க அவங்க நல்லா இருக்காங்க. ரொம்ப முற்போக்கா இருக்காங்க. கட்டன்னு போறாங்க. சம்பளம் எவ்வளோன்னு கேட்டா 30,000 ரூபான்றாங்க. கார்ல அவங்களே ஓட்டிட்டு போறாங்க சர்ரு புர்ருன்னு. ஆம்பளே தேவையில்லை போன்ற மாதிரி இருக்காங்க ஆள் பார்த்தா. Then men get very scared and say, I don't want to marry somebody like that, brother. அப்படிப்பட்ட ஆளை பார்க்கும்போது இந்த ஆம்பளைக்கு ஒரு பயம், ஐயோ இப்படிப்பட்ட பெண்ணே வேணாம் நமக்கு. Is that the way you think? அப்படியே நினைக்கிறீங்க நீங்க? What if you met a woman like that, very successful, very upbeat, very educated, very progressive in so many ways and very successful? இப்படி ரொம்ப வெற்றிகரமாய் நல்லா படிச்சு நல்ல முற்போக்கு சிந்தனை கொண்ட இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் சந்தித்தால் என்ன செய்வீங்க? A lot of our men feel threatened. நிறைய ஆண்களுக்கு பார்க்கும்போது ஒரு பயம் உண்டாகுது. That is why these men ask, I am BA brother, let her be BA failed. ஆகவேதான் BA பாஸ் பண்ணவங்க பொண்ணு BA ஃபெயில்டா இருக்கணும்ன்றாங்க. Because if she is also BA, then it will be equal, then it will be trouble. ஏன்னா அவளும் BA ன்னு சொன்னா அப்புறம் ரெண்டு பேரும் சமமாயிடும், பெரும் பிரச்சனை தான் அப்புறம். My IQ is on that level, so let her not be too much more intelligent than me. என்னுடைய அறிவாற்றல் அவ்வளவுதான் இருக்கு, அவ என்னை விட அறிவுள்ளவள அவ இருந்துட கூடாது. I have only so much salary, so let her salary not be more than me. என்னுடைய சம்பளம் இவ்வளவுதான், அவ என் சம்பளத்தோட அதிகமா அவளுக்கு இருந்துட கூடாது. All right, before marriage you want to look at all that, but then after marriage if your salary increases, what are you going to do? பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பாக்குறீங்க, கல்யாணம் ஆன பிறகு அவங்களுடைய சம்பளம் மேல போயிடுச்சுனா என்ன பண்ண போறீங்க? I'll tell what the husband will do if he is insecure. பாருங்க, பாதுகாப்பற்ற உணர்ற கணவன் என்ன பண்ணுவான்னு சொல்றேன். He will always put her down. எப்பவும் மட்டம் தட்டினே இருப்பான். He'll always feel bad that she is going up and he is not going up. அவன் மாத்திரம் மேல போறான், நான் மேல வரலையே, அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கும். He feels that insecurity. அந்த பாதுகாப்பற்ற உணர்வான். He feels that uncertainty within him. அவனுக்குள்ள ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்கும். That's why we have all the troubles we are having in homes today. ஆகவே இன்னைக்கு குடும்பங்களிலே இவ்வளவு பிரச்சனைகள். That is what the Bible is talking about. வேதம் அத பத்தி தான் பேசுகிறது. If you got a good woman, நல்ல குணசாலியான ஸ்திரீ இருந்தா, her price is far above rubies. அவளுடைய விலை முத்துக்களை பார்த்து மிகவும் உயர்ந்தது. The heart of her husband safely trusts her. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். Why? He knows that even if she makes more and even if she is more intelligent in many ways and more efficient and more better in many ways, she is trustworthy. She is my wife, so I can trust her. இவள் பல விதங்களில் இவனை விட புத்திசாலியா சம்பாதிக்க கூடியவளை, எல்லா விதத்திலும் அவள் சிறந்தவளா இருந்தாலும் கூட இவள் நல்லவள், இவளை நம்ப முடியும் என்று கணவன் நினைக்கிறான். Verse 11 is talking about the kind of impact that this kind of a woman will have on her husband. 11ஆம் வசனம் இப்படிப்பட்ட ஒரு பெண் கணவனிலே என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதை சொல்கிறது. What does the husband become as a result of her? அவள் நிமித்தமா கணவன் எப்படி ஆகிறான்? He says, so he will have no lack of gain. சொல்லுகிறான், அவன் சம்பத்து குறையாது. Hello. அத கவனிச்சீங்களா? What kind of a woman is she? அவள் எப்படிப்பட்ட ஒரு பெண்? Read on. தொடர்ந்து வாசிங்க. She does him good and not evil all the days of her life. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். Nothing but good all the days of his life. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையை மட்டுமே செய்கிறாள். No wonder God said it's not good for you to be alone. ஆச்சரியமே இல்ல,
மனுஷன் தனிமையா இருக்கு நல்லது அல்லன்னு தேவன் A சொல்லிட்டார். good wife will do you good all her life. நல்ல மனைவி உயிரோடு இருக்க நாளெல்லாம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே Some செய்வாங்க. people think, well, if you get me a wife, brother, that's BA failed and just stays with the chicken curry and rice and sambar in the kitchen, then only I can live peacefully. சிலர் என்ன சொல்றாங்க, BA ஃபெயில்டு, கிச்சன்லயே கிடக்கணும், வெறும் சமையல் செஞ்சா போதும், அப்படி இருந்தாதான் நான் நிம்மதியா வாழ முடியும். Then I won't have any challenges. அதன் பிறகு எனக்கு சவாலே இருக்காது. See, he doesn't trust her. பாருங்க, மனைவியை நம்பலன்னு அர்த்தம். But the Bible says when you got a good wife, you trust her. ஆனா வேதம் சொல்லுது நல்ல மனைவி இருந்தா அவளை நம்பு. She will only home and trying to not be better than you to satisfy you. அதாவது இவன் இந்த மனைவி இங்க என்ன பார்க்கலன்னா, மனைவி வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு என் புருஷனை விட நான் சிறந்தெல்லாம் வந்துட கூடாது அப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்கிறது கிடையாது. அவர் என்ன வேலைக்கு போவானான்னு சொல்றாருங்க. Some people say, some women say, he says don't go to work because if you go to work you will not respect me. சில சொல்றாங்களா, மனைவி வேலைக்கு போக கூடாது, நீ வேலைக்கு போகாத, போனினா என்ன மதிக்க மாட்டே. என்ன பிரைட் ஐடியா பாருங்க. போகாத வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம், போனீனா என்ன மதிக்க மாட்டேன் நீ, ஸோ போகாதே நீ, வேலைக்கு போனீனா எனக்கு மரியாதை இருக்காது. All right, she's like, now look at this woman, she's a tremendous successful woman. அந்த பெண்ணை கவனிங்க, அந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்கிறாள். She's like the merchant ships, she brings her food from far. அவள் வியாபார கப்பல்களை போல இருக்கிறாள், தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு She வருகிறாள். also rises while it is yet night and provides food for her household. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். And a portion for her maid servants. தன் And she வேலைக்காரிகளுக்கு considers a field and buys it from her profit. She plants a vineyard. ஒரு வயலை விசாரித்ததை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். Boy, she's good at everything. எல்லாத்துலயும் கை தேர்ந்தவள். You know, she's even doing export import. ஏற்றுமதி இறக்குமதி இந்த வேலை நடக்குது. She's up early in the morning, gone already and very successful. இருட்டோடு எழுந்து வேலைக்கு போயிடுறா, வெற்றிகரமா இருக்கிறா. And she is a real estate businesswoman. அது மட்டுமல்ல, நிலம் வாங்குறது விக்கிறது அந்த வேலை நடக்குது. Her profit, with her profit she plants a vineyard. She is a farmer also. தன் கைகளின் சம்பாத்தியத்துல அதுல வர லாபத்துல திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறா. How many things she does. எவ்வளவு காரியங்களை செய்றா பாருங்க. Look at this. She girds herself with strength and strengthens her arms. தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். She perceives that her merchandise is good and her lamp does not go out by night. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். She stretches out her hand to the poor and her hand holds the spindle. தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். No, she stretches out her hands to the distaff, it says. Okay, next verse, she extends her hand to the poor. Yes, she reaches out her hands to the needy. சிறுமையானவர் தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். She is very charitable also. அது உதாரணமா கொடுக்கறா பாருங்க. She's got a charitable organization also. She is not afraid of snow for her household, for all her household is clothed with scarlet. தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் அனைத்தும் குளிருக்கு பயப்படாள். She makes tapestry for herself, her clothing is fine linen and purple. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. Her husband is known in the gates when he sits among the elders of the land. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். In those days the gate of the city is where all the elders sat. அந்த நாட்கள்ல பட்டணத்து வாசல்னா அங்கதான் மூப்பர்கள் இருப்பாங்க. And the important people were there. முக்கியமான ஆட்கள் அங்க இருப்பாங்க. Among the important people of the town, the husband was respected. ஊருடைய முக்கியஸ்தர் மத்தியில கணவனுக்கு அவ்வளவு மரியாதை. Why? ஏன்? They say, oh, he is so and so's husband. சொல்றாங்க, அவங்களுடைய புருஷன் இவரு. Though you know her? தெரியுமா அவங்கள? Export import business. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். charitable organization. இந்த சேரிட்டபிள் நிறுவனம் நடத்துறாங்களே. Very good to the poor she is. ஏழைகளுக்கு ரொம்ப நல்ல உதவி செய்வாங்களே. She is a good woman. நல்ல ஒரு பெண். Doing a lot of good. நிறைய நல்லது Very செய்றா. successful. ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறாள். That's her husband. இவரு அந்த அம்மாவுடைய புருஷன். ரொம்ப மரியாதை இவரு கிடைக்குது. She makes linen garments and sells them and supplies sashes for the merchants. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். Strength and honor are her clothing, she shall rejoice in time to come. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். She opens her mouth with wisdom and on her tongue is the law of kindness. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. She also gives speeches. அது மட்டும் இல்ல, பிரசங்கம்லாம் கூட நடக்குதுங்க. She watches over the ways of her household and does not eat the bread of idleness. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். Talking about a successful woman. வெற்றிகரமான பெண்ணை பற்றி பேசுகிறது. So don't be afraid of a successful woman. ஆகவே பெண் வெற்றிகரமா இருக்கும்போது பயப்படாதீங்க. You know, some people say I don't want to marry a successful woman, brother. இப்படி வெற்றிகரமா இருக்கிற பெண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் brother, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். Very big problem. அதெல்லாம் பெரும் பிரச்சனை நமக்கு. According to this, இதன்படி பார்த்தா
If you see a successful woman, marry her quickly. வெற்றிகரமான ஒரு பெண்ணை பார்த்தா உடனடியா கல்யாணம் பண்ணிடுங்க. Before she realizes what happens. என்ன நடக்குது அவளுக்கு தெரியாதுக்கு முன்னாலே பண்ணிடுங்க. Quickly marry her. கடகடன் பண்ணிடுங்க. Because she is such a good woman, you're going to have a good time. அவள் அவ்வளவு நல்லவளா இருக்கா, அதனால உங்களுக்கு தான் நல்லது. More than trouble, you're going to have a good life, my friend. பிரச்சனையை விட அதிகமாய் நல்ல ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும். You see, that's why the Bible says the opinions of man's heart are so many, but the purpose of the Lord that stands. ஆகவேதான் சொல்றது மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். Man's wisdom says, மனுஷனுடைய ஞானம் என்ன சொல்லுது? I want a wife who just functions as a grinder, brother. ஒரு கிரைண்டர் மாதிரி வேலை செய்யற ஒரு மனைவி இருந்தாலே போதும். நல்ல மாவாட்ட தெரியணும், இட்லி போட தெரியணும், சாம்பார் போட, அவ்வளவுதான் பிரதர், எனக்கு வேற ஒண்ணு வேணாம். எனக்கு அவளை கண்டு பயப்படாதீங்க. Trust her. நம்புங்கள் அவளை. She is only going to be a blessing to you. ஏனா உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்க போகிறாள். I say that because there is a lot of women that are so highly educated and so up and coming and so successful in what they are doing. ஏன் சொல்றேன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க வெற்றிகரமா நல்லா படிச்சி நல்லா உயர் படிப்பெல்லாம் இருக்கு, செய்யற காரியத்துல நல்லா வெற்றிகரமா இருக்காங்க. They are moving forward well. முன்னோக்கி நல்லா போயிட்டே இருக்காங்க. But they say ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, பொண்ணு ரொம்ப படிச்சிருக்குங்க, அதான் கஷ்டம், அப்ப மாப்பிள்ளை பாக்குறது ரொம்ப too educated, too efficient. ரொம்ப படிச்சிருக்கு, ரொம்ப திறமைசாலியா வர இருக்கு. So very difficult to get a husband. ஆகவே ஒரு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். According to the Bible, I thought it will be easy. வேதத்தின்படி நான் யோசிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு. If you are very successful. வெற்றிகரமா இருந்தா. The thing is this. ஆனா உண்மை இதுதான். You know, it's not that whether a woman is so successful in her business and all that. ஒரு பெண் வியாபாரத்துல மற்ற காரியங்கள வெற்றிகரமா இருக்கறாளே இல்லையா என்பதல்ல. She is a successful woman wherever she is and whatever she does. அவள் எங்க இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவள் வெற்றி உள்ளவள். Some women may not do any business or may not do this and that, but they'll be very successful as a housewife. சில பெண்கள் வியாபாரம் மற்ற காரியங்கள்லாம் அதெல்லாம் செய்யாம இருக்காங்க, ஆனா ஒரு வீட்டிலேயே ஒரு மனைவியாக இருந்து கொண்டு ரொம்ப வெற்றிகரமா இருப்பாங்க. You'll be blessed person if you marry such a woman. அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு கிடைச்சா நீங்க மிகுந்த பாக்கியசாலிகள். Because she is very successful housewife. ஏனென்றால் வீட்ல அருமையான மனைவியா இருக்கா. What if you got a very successful business woman and in her home she can't take care of the home? வியாபாரத்துல வெற்றி பெற்று வீட்ல மனைவி அந்த அளவுக்கு சரியில்லைனா எப்படி இருக்கும்? But this woman I read about is successful in business and successful in home. ஆனா நான் இங்க வாசித்த இந்த பெண் வீட்டில வெற்றிகரமா இருக்கறா, வியாபாரத்துல வெற்றிகரமா இருக்கா. Verse 28 says, 28 சொல்கிறது, children rise up and call her blessed. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். Her husband also, and he praises her. அவள் புருஷன் அவளை பார்த்து அவளை புகழுகிறான். We only praise God. நாம் ஆண்டவரை மட்டும் தான் புகழுகிறோம். Sometimes we must praise the wife also. சமயத்துல மனைவியும் புகழணும். Hello. Hello. Sometimes you have to praise your wife also. சில சமயத்துல உங்கள் மனைவியையும் புகழ வேண்டும். Husband praises her. கணவன் அவளை புகழுகிறான். Many daughters have done well, but you excel them all, he says. என்ன சொல்லுகிறான்? என்ன புகழுகிறான்? Accomplish his purpose. அவருக்காக வாழ தீர்மானியுங்கள், அவருடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றும்படி மன உறுதி கொள்ளுங்கள். Listen to him. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். Consider the word of God as the greatest truth in the world. தேவனுடைய வார்த்தையை உலகத்திலே மாபெரும் சத்தியம் என்று கருதுங்கள். You will become a success. நீங்கள் நிச்சயம் வெற்றியா இருப்பீர்கள். 1,000 things may be against you, but you will become. உங்களுடைய வேலை குறித்த இரண்டாவது காரியம், the sufferings and the attacks and the problems that you encounter in your life has to do with your assignment and is related to your assignment in life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே சிம்பிளா சொல்றேன்னா இருக்குறதுலயே நீதான் பெஸ்ட். Charm is deceitful and beauty is passing, but a woman who fears the Lord shall be praised. சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். So don't just go for the beauty side of it. வெறும் அழகு கண்டு போய்டாதீங்க. You know, some people want the nose exactly this many inches and you know, சிலர் மூக்கு கரெக்ட்டா இவ்வளவு இருக்கணும், and the color exactly this shade and அந்த நிறம் கரெக்ட்டா இப்படி இருக்கணும். Just one shade darker, brother, so I don't want to. கொஞ்சம் கருப்பா இருக்கு brother, அதெல்லாம் வேணாம். You know, look at the whole thing. முழுசா பாருங்க ஆளை. You see, it's not just the beauty, it's deceitful. அழகு, beauty is passing. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கடந்து போகிற ஒன்று. How true it is. அது எவ்வளவு உண்மை பாருங்க. She is beautiful for a few years, after that the same beauty is not there. கொஞ்சம் வருஷம் அழகா இருக்கறா, அதோட அர்த்தம் அதுதான். கொஞ்சம் வருஷம் அழகா இருக்கா, ஆனா அதே அழகு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இருக்குது இல்ல. But if she's got other good qualities, she is beautiful all the time. ஆனா மற்ற நல்ல தன்மைகள் சொன்னா அவள் எப்பொழுதுமே அழகுள்ளவள். I met a couple in their 80s in America one time. They were standing with their hands held together close. அமெரிக்கால ஒரு முறை 80 வயசான தம்பதியரை பார்த்து ரெண்டு பேரும் அப்படி கையை போட்டு புடிச்சிட்டு very close with each other like this. ரொம்ப நெருக்கமா நின்னுக்கறாங்க. After I came out from the church, சபையில இருந்து
நான் வெளியே வந்தேன். And I just met and talked with them. அவங்கள சந்திச்சு பேசினேன். He said, Sam, you meet my wife. She's the most beautiful girl in the whole world. சொன்னா சாம் என் மனைவியை பார், உலகத்திலே விட மிகவும் அழகானவள். I just about laughed because she was all, shrinking and wrinkled and looked real terrible physically. நான் சிரிச்சேன். ஏன்னா Because of her old age. பார்க்கும்போது வயசாயிடுச்சுல, ஆகவே முகமெல்லாம் சுருக்கம், அந்த அளவுக்கு இருக்காங்க அவங்க. But she's beautiful, he says. ஆனா அவருக்கு அவர் சொல்றா ரொம்ப அழகானவள். Best looking in the whole world. உலகத்திலே ரொம்ப அழகா, பார்க்க அழகானவள். Amen. Amen. She's married some beauty. அவர் அழகா திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். Give her of the fruit of her hands. Let her own works praise her in the அவள் gates. கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. Amen. Amen. A good woman who fulfills her purpose is like this. தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல பெண் இப்படிதான் இருக்கா. She's like the woman in Proverbs 31. நீதிமொழி 31 இருக்கிற பெண்ணை போல இருக்கிறாள். Amen. Amen. Shall we all stand together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Okay. Praise God. Are you all happy today? சந்தோஷமா உங்களுக்கு? Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, அன்பில் in பரலோக the name of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் உம்மை We வருகிறோம். thank you, Lord, for your great and grand purposes for us. கர்த்தாவே, எங்களுக்காக நீ வைத்திருக்கிற மகா பெரிய பிரம்மாண்டமான திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். Help us to understand and comprehend these things. அவைகளெல்லாம் நான் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவி To walk in these truths. செய்யும். சத்தியத்தில் நடக்க And to உதவி செய்யும். experience the happiness and the bliss and all the glory that you have intended for us. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சகல மகிமை, சந்தோஷம் இவைகளெல்லாம் நாங்கள் அனுபவிக்கும்படி செய்தருளும். And I pray that every family will be built upon this strong foundation. ஒவ்வொரு குடும்பமும் இந்த பலத்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படட்டும் என்று May there be ஜெபிக்கிறோம். joy and peace and happiness in every home. ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாவதாக. We give you all the glory and honor and praise. எல்லா துதியும் மகிமையும் உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song. இந்த பாடலை பாடுவோம். பிறகு நமக்கு We'll continue next week. அடுத்த வாரம் நாம் தொடரும்.